புகழ் பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் புகழ் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்க்கணும். இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, நிச்சயமாக உங்களுக்கு புகழ் இருக்குது. சரி, புகழ் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா, பொதுவாக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, இவர்கள் லக்னாதிபதிக்கு 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் கேந்திர திரிகோணங்கள், லக்னாதிபதிக்கு கேந்திர திரிகோணங்களில் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இருப்பது மிக நல்ல பலன். ஏன்னா புகழை கொடுக்கக்கூடிய பாவங்கள் 5, 9. அப்போ 5ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 9ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர்கள், இவர்கள் அனைவருமே நல்ல முறையில் இருந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு புகழ் உண்டு. எல்லாரும் புகழ் பெறுறாங்க, அது எப்படி நம்ம டிஸ்டிங்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய விஐபிகள் மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வகை. புகழ் அப்படிங்கிறது அவங்க வட்டாரத்தில், அவங்க ஏரியாவில் அவர் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு இருக்கிறது கூட புகழ் தான். அதுக்காக எல்லாருமே பெரிய பெரிய விஐபி மாதிரி புகழ் பெறுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவர் பேரை சொன்னால் அவரை தெரியுங்கிற அளவுக்கு வெல் நோன் பெர்சன் தான் புகழ் பெறக்கூடிய அமைப்பு. அதை எல்லாருமே பெரிய பெரிய விஐபிகள் மாதிரி, சினிமா ஸ்டார் மாதிரி புகழ் பெறுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வித்தியாசப்படும். மொத்தத்தில் புகழ் பெறக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது அவர் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு அவங்க ஏரியாவில் இருக்கிறது. புகழ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. 5ஆம் அதிபதியும் புகழ் தரும், 9ஆம் அதிபதியும் புகழ் தரும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 5ஆம் அதிபதி தரக்கூடிய புகழ் கொஞ்சம் குறுகிய கால புகழ். 9ஆம் அதிபதி 9ஆம் பாவம் தரக்கூடிய புகழ் கொஞ்சம் நீண்ட புகழ். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு புகழ் ஏற்படும். 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அது 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் நாளைக்கு நீண்ட புகழ் ஏற்படும். இரண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே வித்தியாசப்படும் அப்படிங்கிறது, 5ஆம் பாவத்தை 9ஆம் பாவத்தை என்னென்ன கிரகம் பார்க்குது, என்னென்ன கிரகம் இருக்குது, இதை பொறுத்து புகழுடைய அளவுகள் கூடுதல் குறைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நல்லா இருந்தால் கூட, 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் நல்லா இருந்தால் கூட லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும், லக்னாதிபதி நீசம் இல்லாமல் இருக்கணும், லக்னாதிபதி அஸ்தங்கம் இல்லாமல் இருக்கணும். லக்னாதிபதி எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருந்தார்னா புகழ் இருந்தாலும் அந்த புகழை அவரால் அனுபவிக்க முடியாது. அப்போ மெயினாக பார்க்குறது லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவர்கள் மூவருமே நன்முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த புகழ் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை, சலுகைகளை ஜாதகர் அனுபவிப்பார் என்றால் லக்னாதிபதி பலமோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புகழ் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படும். எந்த துறையில் இருந்தாலும் புகழ் பெறும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்கிறது. ஆக புகழ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது ஒன்று வரும். அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த காலகட்டம் நல்லா இருக்குது, எந்தெந்த காலகட்டம் மோசமாக இருக்குது, நம்ம என்ன அப்டேட் பண்ணணும், என்ன அவாய்ட் பண்ணணும், எதை பண்ணால் ஜெயிக்க முடியும், எதை பண்ணால் ஸ்ட்ரகிள்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்லும். எனவே அனைவரும் அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு புகழ் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ட்ராவலில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்து என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த புகழ் கிடைக்கும். மொத்தத்தில் 5, 9 லக்னாதிபதி பாதகமில்லா, பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புகழ் நிச்சயம் என்பது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து வேண்டிய கருத்து. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.